அனைவருக்கும் தெலுங்கு வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள்ங்க. நம்ம பதியம் போட்ட பிளாக் ரோஸ் வந்து நல்லா தளிர்கள் வச்சு வந்துட்டாங்க. 2 பதியம் வச்சேன், 2மே தழுத்து நல்லா வந்திருக்காங்க. அப்படியே பாருங்கள், கல் ரோஸ் வாஸ்து பூக்கள் சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன், நிறையா வந்துட்டாங்க. பாதியை பிடுங்கி போட்டுட்டு பாதி வச்சுருக்கேங்க. சாமந்தி பூக்களும் ஜெர்பிரா பூக்களும் இன்றைக்கி நான் பறிக்கலை. மற்ற பூக்களெல்லாம் யுகாதிக்கு போயிட்டாங்க. அப்போ தேனீக்களும் வண்டுக்களும் சுற்றி சுற்றி வராங்க இந்த ஜெர்பிரா பூக்களுக்கு. அப்படியே ரம்பை இலையை ரம்ஜானுக்காக பறித்து கொடுக்குறாங்க. நம்ம காம்பவுண்டில் தெலுங்கு இருந்தாங்க, முஸ்லீமும் இருக்காங்க. 2 பேர் பண்டிகைக்கும் நம்முடைய தோட்டம் பயனுள்ளதாக இருந்ததுங்க. இது மகள் ரம்பை. இன்றைக்கி தான் வந்து நம்ம ரீபாட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இருக்காங்க பாருங்கள், கேனில் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தாய் ரம்பை செடியை பார்க்கலாம் வாங்க. எல்லாம் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன் விரிஞ்சிக்காக. இது க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ரம்ஜானுக்காக ரம்பையில் போகிறாங்க. விதைகளுக்காக கத்திரி, பாவக்காய், காராமணி. யுகாதிக்காக நம்ம மருதாணி இலைகள் போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு முக்கியமானவங்கள பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஜோடியாக இருந்தவங்க இன்றைக்கி விதைக்காக நான் விட்டுருந்தேன், வெடிச்சிட்டாங்க. விதைகள் சேகரிச்சிட்டேன். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களும் விதைக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. தெலுங்கு வருடப்பிறப்பு செலிப்ரேஷனுக்காக இந்த மருதாணி இலைகள் போகிறாங்க. நம்ம மாடி வீட்டு சகோதரிக்கு எப்போவுமே வந்து மருதாணினா ஒரு ஆர்வம். இப்போ அவங்களுடைய விசேஷம் வேறு, அதனால் நான் நேற்றே பறித்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி, இன்றைக்கி காலையிலே போய் கேட்டுட்டு இன்றைக்கி பறித்து கொடுத்துட்டேங்க. பூக்கள், மருதாணி எல்லாமே இன்றைக்கி யுகாதிக்கு தான் போயிருக்காங்க. நம்ம வீட்டில் நான் 3 நாள் சேர்த்து வச்ச மல்லிப்பூவை இன்றைக்கி என் தலையில் வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்